சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்தை வெளிப்படுத்தி காட்டினான் என்று சொன்னான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் அப்ப இந்த மாதம் தயவு செய்து நம்முடைய நாவை பாதுகாத்துக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸை இப்படி சொல்லி காண்பித்தார்கள். சொர்க்கத்துல ஒரு கண்ணாடி மாளிகை இருக்குது. அது எப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வர்ணித்து சொன்னாங்க. இந்த மாளிகை எப்படிப்பட்டது என்றால் உள்ள இருந்து வெளியே பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட கண்ணாடியாலான மாளிகை, ரொம்ப பிரம்மாண்டமான மாளிகை. யார் அந்த மாளிகையில நுழைவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார்கிட்ட 4 பண்புகள் இருந்ததோ அவங்க அந்த மாளிகைக்குள்ள நுழைவாங்க. முதலாவது, யார் ரமதானுடைய மாதம் நாவை பாதுகாத்துக் கொண்டாரோ. இரண்டாவது, ரமதானுடைய மாதம் யார் நோன்பு நோற்றாரோ. மூன்றாவது, ரமதானுடைய மாதம் யார் உணவளித்து வந்தாரோ. நான்காவது, ரமதானுடைய மாதம் யார் இரவு தொழுகை தொழுது வந்தாரோ. இந்த 4 பண்புகளும் யாரிடத்தில் ஒரு சேர பெறப்பட்டதோ அவர் நாளை வறுமையிலே அந்த சொர்க்கத்தில் உள்ள அந்த கண்ணாடி மாளிகையிலே நுழைவார். எல்லாரும் நமக்கும் ஆசைதான், நமக்கும் ஆசை துன்யாவிலேயே ஒரு பெரிய மாளிகை கட்டணும். அது கணித்துக்குரிய எல்லாராலையும் முடியிற காரியம் இல்லை. அதனால இது போன்ற காரியங்களை நாம அதிக கவனம் செலுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாய்ப்பை ஒவ்வொரு வருஷமும் தந்துகிட்டே இருக்கிறான். நாமளும் தவறப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த முதல் 10 நினைப்போம், 2வது 10 பார்த்துக்கலாம். 2வது 10 நினைப்போம், கடைசி 10 கடைசி கரெக்டா இருந்துருவோம். கடைசி 10 கடிஞ்சு போயிடும், ரமதானும் போயிடும். அதுக்கப்புறமா உட்காந்து போச்சே கை செய்த பிறகுல எந்த அர்த்தம் கிடையாது. கணியத்துக்குரிய எல்லாமே நல்லடியார்களே, வரக்கூடிய காலங்கள் அமல்கள் அதிகமாக செய்யப்படக்கூடிய காலம். அதே நேரம் பாவத்தை விட்டும் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டிய காலம். பாவத்தை விட்டும் முழுமையாக, ஏன்னா இவன் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இந்த காலத்துல நன்மை செஞ்சா எப்படி பன்மடங்கு நன்மை எழுதப்படுதோ அதே மாதிரி பாவம் செஞ்சா பன்மடங்கு பாவமும் எழுதப்படும். பாவம் செஞ்சா பன்மடங்கு பாவம் எழுதப்படும். கிடைக்கக்கூடிய எல்லாம் இந்த பார்வையை தாழ்த்தி கொண்டு அல்ல ஹராமாக்குனதை பார்க்காம முழுமையான நல்ல அமல்கள்ல ஈடுபடும். ஏண்டா அந்த மாதிரி ஒரு சில பார்வைகள் நம்முடைய அமல்கள் இருக்கக்கூடிய ரூஹானியத்தை போக்கிறோம். ஒரு தவறான பார்வை இருக்குது, அது நம்மளுடைய அமல்கள் இருக்கக்கூடிய ஆர்வத்தை உள்ளத்திலிருந்து எடுத்துரும். நல்லா பாதுகாக்கணும். ஒரு பக்குவமான ஒரு வாழ்க்கையை இந்த 1 மாத காலம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாம இருந்துட்டோம்டா மீதி உள்ள 11 மாதங்கள் ரொம்ப ஈஸியா, மீதி உள்ள 11 மாதங்கள் நமக்கு ரொம்ப ஈஸியாக கழிஞ்சு வரும். கணிதத்துக்குரிய எல்லா நிலையார்களே முழுமையான முறையில பாவத்தை விட்டு முழுசா தவிர்த்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான். ரமதான் வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய ஏற்பாடு என்னன்னா சுஃபிதத்தி ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின். முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான்கள் அதே மாதிரி ஜின்கள்ல முரண்டு பிடிக்கக்கூடியவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சங்கிலி கொண்டு வச்சிருக்கான். இரண்டாவது சொன்னாங்க வகுல்லிகத் அப்வாபுல் ஜஹன்னம் லா யுஃப்தஹு மின்ஹா பாபுன். ரமதான் மாசம் ஃபுல்லா நரகத்துடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும், ஒரு கதவு கூட திறந்திருக்காது, எல்லா கதவையும் அல்லாஹ் அடைச்சிடும். மூணாவதாக சொன்னாங்க வஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah லம் யுக்லக் மின்ஹா பாபுன். சொர்க்கத்துடைய எல்லா கதவும் திறக்கப்படும், எந்த கதவும் அடைக்கப்படாது. ரமதான் மாதம் ஃபுல்லா சொர்க்கத்துடைய எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டும், எந்த கதவுமே அடைக்கப்படாது. அல்லாஹ் செய்யக்கூடிய ஏற்பாடு இது. அல்லாஹ் செய்யக்கூடிய ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ் செய்யக்கூடிய ஏற்பாடு இது. கணிதத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே, ஷைத்தான்கள் விலக்கிடப்படுகிறார்கள்னு ஹதீஸ்ல வருது. அப்புறமே ஏன் ரமதான்ல பாவம் நடக்குது? நமக்கு எல்லாத்துக்குமே உள்ள கேள்வி அது. ஷைத்தான்கள் எல்லாரும் விலங்கிடப்படுகிறார்கள். சுல்சிலத்தி ஷயாத்தீன், சுஃபிதத்தி ஷயாத்தீன், வெவ்வேறு வார்த்தைகள்ல வருது. எல்லா வார்த்தைக்கும் இந்த அர்த்தம் ஒண்ணுதான், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அப்படிங்கிற இருக்கையில அப்புறம் ஏன் பாவம் நடந்துகிட்டே இருக்குது? முதலாவது காரணம் சொன்னாங்க, அப்புறம் ஏன் பாவம் நடக்குதுன்னா ஷைத்தான்கள்ல பெரிய பெரிய முரண்டு பிடிக்கக்கூடிய ஷைத்தான்கள் அவர்கள் சில விலங்கிடப்படுகிறார்கள். சின்ன சின்ன ஷைத்தான்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா, அவங்களே போது நம்மளை வெளியிடுகிறது. அவங்க ஒரு பக்கத்து போனால் நம்மளே என்ன செய்வோம்டா, நீயே போறவா என்னோட இருக்கு நம்மளே கூட்டுக்கிறோம். ஏன்னா நமக்கு பாவம் செய்யாம இருக்க முடியல. கிடைத்திருப்பது எல்லாம் திரட்டார்களே. அப்ப சொன்னாங்க முரண்டு பிடிக்கக்கூடிய பெரிய பெரிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். சின்ன சின்ன ஷைத்தான் வேறு சில ரிவாயத்துகள்ல பொதுவா ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் வருது. அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்? 2வது அர்த்தம் சொன்னாங்க என்னன்னா, அவருடைய ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டாலும் அவருடைய நஃப்ஸுடைய தீண்டல், அதனால அவர் பாவம் செய்யறார். மற்ற மாதங்கள்ல அவர் பாவம் செஞ்சு செஞ்சு பழகினதுனால அவருடைய அந்த நஃப்ஸே இருக்குது. அவருடைய நஃப்ஸே என்ன செய்யும்? இந்த நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு, ஒவ்வொருத்தருடைய உள்ளமுமே அதிகபட்சம் பாவத்தை தான் செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்ப அவருடைய நஃப்ஸுடைய தீண்டுதல்னால அவர் பாவம் செய்யறார்.
மூணாவது ஒரு காரணம் சொன்னாங்க என்னன்னா, இந்த இரும்பு வெல்டிங் பண்றாங்களா இல்லையா, வெல்டிங் பண்ண உடனேயே அந்த ஹீட் போகாது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கம்பியை பழுக்க வச்சுட்டா, அந்த பழுக்க வச்சு எடுத்த உடனே அந்த கம்பி குளிர்ந்துருமான்னு கேட்டா கிடையாது. அந்த கம்பியில உள்ள ஹீட் கொஞ்ச நேரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மற்ற மாதங்கள் பாவம் செஞ்சு செஞ்சு பழகினதுனால அல்லாஹ் ஷைத்தான்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் விலகிட்டாலும் பரவாயில்லை, அந்த தாக்கம் அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்குது. அதனால ஒருத்தர் பாவம் செய்யறார். வெளியத்துக்குரிய எல்லாம் இதிலே அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹ் வரக்கூடிய ரமதான் அது எங்களுக்கு நன்மைகளை அதிகம் செய்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய், பாவங்களை அறவே செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய். ஏன்னா நல்ல அமல்களுடைய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரப்படுகிறது, தீமைகளை விட்டு தவிர்த்துக்கிறதுக்கு சக்தி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரப்படுகிறது. வெளியத்துக்குரிய எல்லாம் இதிலே வரக்கூடிய ரமதானை நல்ல முறையிலே கழிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு புரிவானாக எல்லா நன்மைகளையும் ஆர்வத்தோடு